Zion AG Church presents பாதைக்கு வெளிச்சம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. பாதைக்கு வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாருடைய விருப்பங்கள் விண்ணப்பங்கள் என்னவாய் இருக்கிறது? கர்த்தரின் ஜெபத்தை கேட்க வேண்டும், கர்த்தரனுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று பல நாட்கள் நாம் வாஞ்சிக்கிறோம், விரும்புகிறோம். ஆனால் பலருடைய வாழ்க்கையில சோர்வுகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், மனசஞ்சலங்கள். காரணம், கர்த்தரனை மறந்து விட்டாரோ, கர்த்தரின் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கவில்லையே, கர்த்தரின் விண்ணப்பத்திற்கு இன்னும் செவி கொடுக்காமல் இருக்கிறார்களே என்று சோர்ந்து போகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபத்திற்கு தடையை ஒருபோதும் கர்த்தர் உண்டு பண்ணுகிறவர் அல்ல. ஏசாயா 59:1 பாருங்கள். ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் ஆதங்கத்தோடு சொல்கிறார், ரட்சிக்க கூடாதபடி என் கை குறுகி போகவில்லையே, கேட்க கூடாதபடி என் செவி மந்தமாகவில்லையே. தேவன் ஆதங்கத்தோடு சொல்கிறார், வேதனையோடு சொல்கிறார், ஏன் செவி நல்லதான்பா இருக்கு, உங்க செவி தான் கேட்க மாட்டேங்குது. நீதிமொழிகள் 1:24 அவர் சொல்ற பதில் பாருங்க. நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. ஏசாயா 6:10 அவர் வேதனையோடு சொல்றார் பாருங்களேன். அவர்கள் கேட்கும்படி யாரோடு பேசி எச்சரிப்பேன், அவர்கள் செவி விருத்த சேதனம் இல்லாதது. கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையாயிருக்கிறது, அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. பாருங்கள், ஜெபத்திற்கான தடைகள் என்னன்னு புரிகிறதா உங்களுக்கு? நீதிமொழிகள் 28:9 பாருங்கள். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. 66ஆம் சங்கீதத்தினுடைய 18ஆம் வசனத்தை பாருங்கள். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் தேவன் எனக்கு செவி கொடார். அப்படியானால் பிரச்சனை யார் மேல் இருக்கிறது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நாம் ஜெபிக்கிறோம், பல நாட்களாய், பல மாதங்களாய், ஏன் வருடங்களாக கூட ஜெபிக்கிறோம், ஏன் ஜெபத்திற்கு பதில் இல்லை? இந்த கேள்வி துணித்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் ஏன் ஜெபத்துக்கு மட்டும் பதில் கொடுக்க மாட்டாருன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற சகோதரியே, சகோதரா, ஏன் ஜெபத்திற்கு பதில் வராததற்கு என்ன காரணம்? பரிசுத்த வேதம், வேத வசனத்தின் வெளிச்சத்திலே தடைகளுக்கான காரணம் என்ன என்பதை பரிசுத்த வேதம் சொல்கிறது. இந்த காலவெளியில 3 காரணத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். நம்பர் 1, பாவத்தின் நிமித்தம் தடை. நம்பர் 2, பாரத்தின் நிமித்தம் தடை. நம்பர் 3, பகையின் நிமித்தம் தடை. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். அல்லேலூயா. நம்பர் 1, பாவத்தின் நிமித்தம் தடை. ஏசாயா 59ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவே பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்க கூடாதபடி அவர் முகத்தை மறைக்கிறது. பாருங்கள், ஜெபத்திற்கு தடைக்கான காரணம் என்ன? உங்கள் அக்கிரமங்கள், உங்கள் பாவங்கள் தான். உங்கள் அக்கிரமங்களே தேவன் உங்களுக்கு செவி கொடுக்க கூடாதபடி, தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவே ஒரு பிரிவினை. உங்கள் பாவங்கள் அவர் உங்களுக்கு செவி கொடுக்க கூடாதபடி அவர் முகத்தை மறைக்கிறது என்று பரிசுத்த வேதம் மிக தெளிவாக சொல்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த காலவெளியில ஜெபத்திற்கான தடைக்கான முதல் காரணம் பாவம். யோவான் 9:31 பாருங்கள். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில காணுகிற துணிகரமான பாவம் தேவன் அவனுக்கு செவி கொடுக்க கூடாதபடி தடை செய்கிறது. நீதிமொழிகள் 28:13 பாருங்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஆமென்.
இந்த சத்தத்தை கேட்கிற வாலிபனே, வாலிப மகளே, துணிகரமான பாவம் உனக்கு வேண்டாம். ஒரு அசுத்தமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அசுத்தம் நிறைஞ்ச இந்த ஜெனரேஷன், ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு ஜெனரேஷன் இதுக்கு முன்னாடி இருந்திருக்குமான்னு தெரியல. அருவருப்பான ஆடைகள், அருவருப்பான வஸ்திரங்கள், இவைகளின் நடுவே வேசித்தன எண்ணங்கள், விபச்சார எண்ணங்களை தெளித்து விதைக்கிற திரளான சத்ருவின் கிரியைகள் இருக்கிற இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், பாவம் நம்முடைய ஜெபத்திற்கு தடையாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் தேவன் கொடுக்கிற ஒரு அழைப்பை பாருங்கள். ஏசாயா 1:18, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த பஞ்சை போல் வெண்மையாகும். அது இரத்தாமிர்தம் போல அவைகள் சிவப்பாயிருந்தாலும் அவைகளை எல்லாம் உறைந்த மழையை போல வெண்மையான பஞ்சை போல கர்த்தர் அவைகளை எல்லாம் மாற்ற என் தேவன் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. சத்தமராளிலேயே சொல்லலாமா? 1 யோவான் 1:8, நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்கு நமக்காக பரிந்து பேசுகிற அற்புதமானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற வாலிபனே, வாலிப மகளே, இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரா, துணிகரமான பாவம் வேண்டாம். மனைவிக்கு துரோகம் செய்கிற அந்த துரோக பாவம் வேண்டாம். இந்த சத்தத்தை கேட்கிற இளம் வயதில் உள்ள மனைவியை, உன் கணவனுக்கு துரோகம் செய்யாதே. பாவத்தை வெறுத்து தூக்கி எறி. கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்க வல்லவராய். உன் ஜெபத்திற்குரிய தடை உன் பாவம் என்பதை அறிக்கை செய்து ஒப்பு கொடுப்பாயானால் கர்த்தர் உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க வல்லவர். நம்பர் 2, பாரத்தின் நிமித்தம் தடை என்று நான் உங்களுக்கு சொன்னேன். பாரத்தின் நிமித்தம் தடை. யாக்கோபு 4:3 வாசிக்கிறேன். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் செய்கிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இச்சைகள், ஆசைகள், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. பலவிதமான பாரங்கள் ஜெபத்திற்கு தடையாயிருக்கிறது. எபிரேயர் 12:1 பாருங்கள். உங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு ஓடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆமென். லூக்கா 21:34 பாருங்கள். உங்கள் இருதயங்கள் பெருந்துண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரம் அடையாதபடி. உங்கள் இருதயம் பாரம் அடையக்கூடாது. உங்க இருதயம் தெய்வ காரியத்தை தவிர வேறு எந்த காரியத்தை குறித்து பாரம் அடையக்கூடாது. லூக்கா 10:39, 40, 41 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். இயேசு மார்த்தாளை பார்த்து சொன்னார், மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய். தேவையானது ஒன்று, என்னுடைய பாதத்திலே அமர்ந்து கொள் என்று சொல்கிறாரே. ஜெபத்திற்குரிய தடைகளுக்கான காரணம், ஜெபத்திற்குரிய தடைக்கான காரணம் பாரம், பலவிதமான பாரங்கள். சங்கீதம் 55:22, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். மத்தேயு 11:28 சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்லி இருக்கிறாரே. ஜெபத்திற்கு தடை பாரம், பாவத்தின் நிமித்தம் தடை, பாரத்தின் நிமித்தம் தடை. மூன்றாவது நான் உங்களுக்கு சொன்னேன், பகையின் நிமித்தம் தடை. 18ஆம் சங்கீதத்தினுடைய 41ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர்கள் கூப்பிடுகிறார்கள், அவர்களை ரட்சிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்களுக்கு அவர் பதில் அளிக்கிறது இல்லை. They cried for the help, but there was none to save. They cried to the Lord, but he did not answer them. அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறது இல்லையா. 18ஆம் சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். தாவீதுக்கு விரோதமான, தாவீதோடு நெருங்கி பழகினவர்கள், தாவீதோடு நெருக்கமாயிருந்தவர்கள், தாவீதுக்கு அன்பானவர்கள், ஆனால் எதிர பார்க்கும்பொழுது ஸ்தோத்திரம், எதிர பார்க்கும்போது பிரைஸ் தி லார்ட், ஆனால் மறைமுகமாக படுகுழி வெட்டுகிறவர்கள். உங்களை சுற்றிலும் கூட நிறைய பேர் அப்படி இருப்பாங்க.
எதிர பார்க்கறதுக்கு நல்லா இருப்பாங்க, ஆனா பின்னாடி பகை வைத்திருப்பார்கள். பகை எங்க இருக்குதோ அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறது இல்லை என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. தாவீதோடு நெருங்கி இருந்தார்கள், எதிர பார்க்கும்போது நல்லா இருப்பாங்க, ஆனா பின்னாடி எப்ப இவன் கீழே விழுவான்னு காத்து கொண்டிருந்தார்கள். 2 சாமுவேல் 14:28 நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன் பாருங்கள். அப்சலோம் ராஜாவின் முகத்தை காணாமலேயே 2 வருஷம் எருசலேமில் குடியிருந்தான். அப்சலோம் குடியிருக்கிறது எருசலேமில் தான், தாவீதின் நகரத்தில் தான். ஆனால் 2 வருஷம் ராஜாவின் முகத்தை பார்க்காமலே அந்த தேசத்தில் இருந்தான். காரணம், அவனுக்குள் இருந்த பகை. எதிர பார்க்கும் பொழுது ராஜா வாழ்க அப்பா, ஆனா உள்ளத்துல ஒரு பெரிய பகை வச்சிருந்தான். பகை உங்க ஜெபத்திற்கு தடையா இருக்கும் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது ஜெபம் பண்ணுவதற்கு 2 பேர் ஆலயத்துக்கு போறாங்க. ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். பரிசேயன் தைரியமா தான் செய்ததை தான் சொன்னான். நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு, தலையை உயர்த்தி கொண்டு தேவனை நோக்கி, தேவனே உம்மை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், வாரத்தில் 2 முறை உபவாசம் பண்றேன், சம்பாதியத்தில் தசமபாகத்தை கொடுக்கிறேன், ஆஹா ஓஹோனா. ஆனா ஆயக்காரன் தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, பாவியாகிய என் மேல கிருபையாயிரும் என்று சொன்ன பொழுது பெருமையாய், பகையை வைத்து கொண்டு பெருமையாய் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு அவன் செஞ்சதை தான் சொன்னாலும் கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்கலையே. தன்னை தாழ்த்தின, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொன்ன அந்த வார்த்தை நினைவு கூர்ந்து தன் தலையை கூட வானத்தை ஏறெடுக்க துணியில மார்பில் அடித்து கொண்டு என் மேல கிருபையாயிருங்கப்பான்னு சொல்லி தேவ சமூகத்தில் கேட்டனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரே. ஜெபத்திற்குரிய தடை என்ன என்பதை நாம் உணர்வோம். பகை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23, 24 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். நீ தேவாலயத்தில் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வரும்பொழுது உன் சகோதரன் பேரில் உனக்கு குறை உண்டு என்று நீ அறிந்திருந்தாயானால் உன் காணிக்கை அங்கே வைத்துவிட்டு போய் உன் சகோதரனோட ஒப்புரவாக பின்பதாக வந்து காணிக்கையை செலுத்தி என்று கர்த்தர் சொன்னாரே. பகை ஜெபத்தை தடுக்கும். ஆமென். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். ஜெபத்திற்கு தடைக்கான காரணம் பாவம், பாரம், பகை. தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்பீர்களா? அவங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமான வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் தகப்பனே, உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க துதிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஜெபத்திற்கான தடைகளுக்கான காரணத்தை இந்த காலை வேளையிலே ஆண்டவரே வேத வசனத்தின் வெளிச்சத்தில் பார்க்க நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பாவத்தையும் பாரத்தையும் பகையையும் என் வாழ்க்கை விட்டு அப்புறப்படுத்தும் என்று கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் மேல நம்முடைய கிருபை இறங்குவதாக இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பாதைக்கு வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, 2வது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, 3ஆம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 9381117257 மற்றும் 9381117257.